டு பிரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாயாசத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு முந்திரி 10 போட்டுக்குன்னு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் திராட்சை போட்டு வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி சேமியா வேக வச்சுட்டு பால் ஊற்றி சக்கரை கொஞ்சமாக போட்டு கலக்கி முந்திரி பருப்பு எடுத்து போட்டுருங்க. அவள் தான் பாயாசம் ரெடி. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு வடை சேர்ப்போம். அதுக்கு உளுத்தம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க, அரிஞ்சு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை நல்லா நைஸாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு சூடாக இருக்க எண்ணெயில் வந்து ரவுண்டாக நடுவில் ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கூடாது, மீடியமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா வரும் வடை. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு புடலங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு குக்கரில் வேக வச்சிடணும். 2 விசில் விட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பு ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டு வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு அதை வந்து காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டிட்டிங்கன்னா கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா ரசத்துக்கு வந்து கடுகு பெருங்காயத்தூள் மிளகா அப்புறமா தாளிச்சிட்டு புளி தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ரசப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதாக ரசம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை சேர்ப்போம். அது கருணக்கிழங்கை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கையும் அதை போட்டுட்டு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு புளி கொஞ்சமாக அதில் வந்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து நாக்கு நமிக்கும். அப்படியே போட்டிங்கன்னா அதுக்கு வந்து புளி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அதிலே வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த காய்களை இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுட்டு செஞ்சுன்னு இருக்கோம். அதுமாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து காய்கறியெல்லாம் வெட்டிட்டு செய்யணும். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு உளுத்தம் பருப்பு போட்டு அது ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கேரட்டும் பீன்ஸும் வெட்டி வச்சதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடைசியில், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சுருக்கோம். பருப்புக்கு நெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதமும் வடிச்சிட்டோம். சாதம் வடித்து இந்த மாதிரி தான் நாங்கள் வடிப்போம். அதுக்கப்புறம் சாம்பார் தான் செய்ய போகிறோம். சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். அதில் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கணும். கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி காய் வேக விட்டு அப்புறமா பருப்பு வேக வச்சுருந்தால அதையும் அதில் கொட்டி ஒரு கொதி வந்தோடனே காய் வெந்துட்ட பிறகு புளி கொஞ்சமாக ஊற்றி இறக்க வேண்டிய. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சது லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.